ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரோக்ராம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? அன்பான சகோதரிகள், சகோதரர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்குமே ஜெயந்தி சகோதரியோட மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? எல்லாரும் காஃபி டீ குடிச்சிங்களா? ரொம்ப டைட்டான வேலை. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் தொடங்கிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், ஓடுறேன். அதனால் ரொம்ப டைட்டான வேலையாயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு காலேஜ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இப்படி ஒரு சிந்தனையில் ரொம்ப டென்ஷனில் போயிட்டுருக்கேன். பர்சனலாக நிறைய விஷயங்களை கடந்துட்டுருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக என்னை பிடிச்சி போச்சு. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சாரி. ஏன்னா இந்த மாலை நேரத்தில் கண்டிப்பாக என்ன மெசேஜ்னா, கண்டிப்பாக இந்த எப்படி பேசுறது தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மெசேஜுக்கு மட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வந்து, ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்கள பற்றியெல்லாம் சரி சொல்லிடலாம். பார்த்து கல்யாணம் பண்ணவங்க சரி ஏதோ கசப்பு ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு, பிரச்சனை அதனால் பிரிகிறாங்கன்றதை கூட சொல்லிடலாம். ஆனால் பார்த்து நேசித்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தைங்கள பெற்று அவங்க பிரியத்தை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ எதுக்கு நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், ஏன் நேசிக்கிறீங்க? அவங்க வந்து அதாவது ஒரு ஆம்பளை வந்து குழந்தைங்கள 2 பிள்ளைய 3 பிள்ளைய பெற்றுட்டு கூட அவர் போயிட்டு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணாவோ எடுத்துக்கிட்டாவோ அது பெருசாக வெளி உலகத்தில் பேச மாட்டாங்க. ஆனால் அதே பெண்ணுக்கு அதே வயசு தானே இருக்குது. அவளுக்கும் அந்த 2 குழந்தை 3 குழந்தை இருந்தாலும் அந்த வயசு இருக்குதுல்ல. அந்த பெண் என்ன செய்வா சொல்லு? அவளுக்கு ஏதோ ஒரு அப்பா அம்மா ஆதரவு இருந்தோ, ஒரு அண்ணன் தம்பி ஆதரவு இருந்தோ, வேண்டாம் சரி அந்த வாழ்க்கை சரியில்லை, நீ வா, நீ இப்படி இருந்துக்கிட்டு எங்கன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த குழந்தைங்களை காப்பாற்றிக்கோன்றது ஒரு ஆதரவு கொடுத்துருவாங்க. அந்த ஆதரவு சப்போர்ட் இல்லாத அந்த பெண்ணுக்கு அந்த பெண் என்ன செய்வா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவளும் போராடுறா. என்ன பண்ணுறது? அவன் அந்த 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 2 பேர் நடுவில் அந்த 2 குழந்தைங்களும் தான் கஷ்டப்படுது. ஏன்னா அவன் வந்து அந்த ஆணவத்தையும் ஆங்காரத்தையும் அந்த பெண்மலையே காட்டிவிட்டு அவன் என்ன செய்கிறான், ஆங்காரத்துக்குன்னு போயிட்டு உக்காந்துக்கிறான். அப்போ அந்த 2 குழந்தைங்களையும் ஒரு பெத்த தாய் வந்து விட முடியாமல் என்ன செய்கிறா, அந்த 2 குழந்தைங்களையும் எடுத்துக்கிட்டு சிப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து எங்கேயாவது ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு அந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கின்னு போராடிக்கிட்டு போகிற அந்த நிமிஷத்தில் அவளுக்குன்னு ஒரு ஆதரிக்கிறதுக்கோ இல்லை அவளுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சப்போர்ட்டிங்க்கு எதனா வச்சுட்டா கூட ஒரு அக்கம் பக்கத்துக்காரங்களாம் அந்த பிள்ளையோட அதோட அவதி என்ன, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியாமல் என்ன செய்கிறீங்க, ஒரு தவறான ஒரு பார்வையில் பார்த்து அவங்கள போட்டு ஒரு நச்சரி கொடுக்குறதோ, அவங்கள வந்து பேசுகிறதோ, புண்படுத்துறதோ, அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க. அப்போது புரிஞ்சுக்கோங்க, ஒரு புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வந்து கொழுத்து போய் போகிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கஷ்டப்படுற ஒரு தாய், அவள் எந்த எந்த சப்போர்ட்டிங்கில் அந்த 2 குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு போவா? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கணவன் வந்து அவ்வளோ நெஞ்சாங்காரமாக கண்ணை மூடிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான், வேறு துணையை வந்து ஓடி நீ இல்லைன்னா நான் இன்னொன்று பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற போகிறான். ஆம்பளை போயிடுது. ஆனால் அது என்ன செய்யும், அந்த பெண் பிள்ளை என்ன செய்யும் சொல்லுங்கள்? அவளும் ஒரு வட்டம் எடுத்துக்கிறாள்ல. அந்த என் 2 குழந்தைங்கள எப்படியாவது நான் வளர்த்து அதுங்களை கரை சேர்த்துட்டு போயிடணுன்ற எடுக்கிற ஒரு தாயோட அந்த ஒரு விஷயம் தானே. அது ஒரு போராட்டம் தானே. பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா? பிள்ளைங்களை வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா? இன்றைக்கி அப்பா அம்மா சப்போர்ட்டு இருந்தே பிள்ளைங்களை வளர்க்க கஷ்டப்படுறாங்க. ஒரு தனி பெண்மணி அந்த 2 பிள்ளைங்களை வளர்த்து அவளுக்கும் ஒரு சீக்கு வந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு சீக்கு வந்தாலும் யார் எதை நாடி அவள் என்ன எப்படி சமாளிப்பாங்க? கொஞ்சம் யோசிங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் புரிஞ்சுக்குங்க. ஒரு திமிர் எடுத்து ஆடுற விஷயங்களில் நீங்கள் அது பார்த்து பேசுகிறீங்கன்னா ஓகே. இது வந்து எதுவும் ஆதரவு இல்லாத ஒரு பெண்மணி போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் சப்போர்ட் கொடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. அந்த ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அது ஊனி ஏஞ்சி போகிறதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மன தைரியம் வரும். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.